வணக்கம் டீச்சர்ஸ். இசிறு பாலதேவன் கந்தசாமி. நம்ம டிஆர்பி போர்டில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு 27/12 அதாவது 2025 அன்று நடைபெற்றது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடை குறிப்புகள் மீது ஆட்சேபனைகள் தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 5 to 13 வரைக்கும் அவங்க ஆட்சேபனை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மெசேஜ். என்ன அப்படின்னா, இதை பற்றின ஒரு டோட்டல் டீல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது இந்த அறிவிக்கை எண் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆட்சேபனை தெரிவிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, விடை குறிப்புகளுக்கான சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தபால்லையும் மற்ற வழிகளையும் போட்டாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, நிராகரிச்சதாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கைட்ஸ் நோட்ஸ் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தகவல் இன்றைக்கி வந்திருக்கிற முக்கியமான தகவல். இந்த எக்ஸாம் எழுதுனவங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறது தெரிவிச்சிடலாம். மேலும் இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, அடுத்த நோட்டிஃபிகேஷன் பிஇஓ தான், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸ். இந்த எக்ஸாம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன். அடுத்ததாக பாருங்கள், டெட்டு ரிசல்ட் நவம்பர் 15-16 நடந்த டெட்டு ரிசல்ட் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, மினிமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 மாதம் ஆகாமல் கூட ஒரு எக்ஸாமுக்கு டெஸ்ட் அவங்க ரிசல்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் கூட 1.5 மாதம் மேலே ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, இன்றைக்கி தேதி 5 ஜனவரி 5, இடையில எத்தனை நாள் நமக்கு கொடுத்துருக்காங்க? டிசம்பர் 15, இதில் ஒரு 20 நாள், மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நாள் அடுத்ததாக தான், அதாவது 10 நாளுக்கு மேலே தான் ரிசல்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன் பக்கம் வர்றதுனால ஒருவேளை இந்த 10 நாட்களுக்குள்ளே கொடுத்தாலும் கொடுத்துடலாம். பட் எப்படி பார்த்துக்கிட்டாலும் இப்போது டெட்டு எலெக்ஷன், அதாவது டெட்டினுடைய அந்த ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டம் இது தான், அதுக்கான சூழ்நிலை இது தான். அதனால் எலெக்ஷன் வர்றதுனால டெட்டு ரிசல்ட்டு சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக அவங்க இந்த டைம் டெட்டு ரிசல்ட்டு அவங்க கொடுத்தே ஆகணும், கொடுத்துருவாங்க. அடுத்து இதில் வரக்கூடியது யூஜிடிஆர்பியும் அண்டு எஸ்ஜிடி எக்ஸாம் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படுது. பிஇஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி அண்டு எஸ்ஜிடி நம்ம ஈஸியாக அடிச்சிக்கலாம். இது 2 எக்ஸாம் இப்போ ரெடியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது அடுத்த ஆண்டுக்குள்ளான இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்துருவாங்க. இந்த இதுக்கு இடையிலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே அதை முடிச்சிருவாங்க. இது பார்த்திங்கன்னா டெட்டு என்ன சொல்கிறது, டெட் எக்ஸாம் ஆகட்டும், மற்ற எதுவாக இருந்தாலும் டெட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.